ஷெகான்ஜி பேசுகின்றேன். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், நான் தியானிப்பதா, சுய விசாரணை செய்வதா? முதலில் தியானம் என்றால் என்பதை பற்றி பார்ப்போம். தியானம், தியான் என்றால் கவனி. ஜென், தியான் என்று மறி வந்தது. நம் மனதில் உழவும் எண்ணங்களை சாட்சிபூர்வமாக கவனிப்பது தான் தியானம். தியானம் என்றால் ஆங்கிலத்தில் மெடிடேஷன். மெடிட் என்றால் மனதிற்கு மருந்தளிப்பது, அதாவது மனதிற்கு ஓய்வளிப்பது. ஏன் மனதிற்கு ஓய்வளிக்க வேண்டும்? மனதில் அதிகமான எண்ணங்கள் சேர்ந்துவிட்டால் அதனுடைய ஆளுமை தன்மை அந்த மனிதனையே ஆளுமைப்படுத்தும் அளவுக்கு வளர்ந்து விடுகின்றது. அந்த மனதிற்கு ஓய்வு கொடுத்து அந்த ஆணவ மனிதனை, அந்த தன்முனைப்பு மனதை உணர்வு மனதாக உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அது அந்த மனிதனுக்கு வேலைக்காரனாக செயல்படும். அடுத்து சுய விசாரணை. இந்த முறையை வள்ளலார் அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார். ஆனால் அதற்கு முன்பு, சுய விசாரணை செய்வதற்கு முன்பு, அந்த மனிதன் எவ்வித தந்திரம் செய்தாவிட்டு நெற்றிக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள் என்று ஒரு கோரிக்கை விடுக்கின்றார். அதன் பிறகுதான் அவர் சுய விசாரணை செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள் என்கிறார். ஏனென்றால் நெற்றிக்கண் உணர்வுடன் அந்த மனிதன் தன் சுய விசாரணை ஆரம்பித்தால் அதற்கான பலன்கள் கிடைக்கும். அப்பொழுது அவனிடம் தேவையற்ற எண்ணங்கள் விலகி, தேவையற்ற பதிந்த விஷயங்கள் விலகி, தேவையான விஷயங்கள் மட்டும் அவனை ஆட்படுத்தும். அதற்காகத்தான் அவர் நெற்றிக்கண் உணர்வோடு சுய விசாரணைக்கு அவர் ரெக்கமெண்ட் செய்கின்றார். தியானிப்பதென்றால் அமர்ந்து தியானிக்கலாம். உங்களுடைய எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றை கவனிக்கலாம். ஆனால் எடுத்தவுடனேயே பெரிய செயல்களை கவனிக்க முடியாது. அதை விழிப்புணர்வுடன் அந்த செயல்களை செய்ய முடியாது. ஆனால் சிறு சிறு செயல்களை நாம் கவனித்து செய்ய முடியும். உதாரணமாக தேநீர் குடிப்பது, சாப்பிடுவது, வெறுங்காலில் நடப்பது, அமர்வது, எழுந்திருப்பது, உணர்வுடன் கையை நீட்டுவது போன்ற சிறு செயல்களை நாம் கவனித்து வந்தால் அந்த தியானம், அந்த சாட்சி பார்வை நம் கைவசப்படும். அதற்கு பிறகு தியானிக்கும் மனிதன் அவனுடைய பெரிய செயல்களை கவனிக்க ஆரம்பம் ஆகும் தன்மை அவனுக்கு ஏற்படும். ஆனால் அவ்வப்பொழுது அந்த பெரிய செயல்களை கவனிக்க முடியாத நிலையும் ஏற்படும். பரவாயில்லை, மீண்டும் மீண்டும் முயற்சித்தால் அந்த சாட்சி பார்வை தன்மை அதிகமாகி அவனிடம் இயல்பாக தியானம் நிகழும். இன்னும் ஆழமாக சொன்னால், அவன் பேச்சை அவனே கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுது தேவையற்ற பேச்சுகள் குறைந்து அவனுக்குள் மௌனம் ஏற்பட்டு, மௌனத்தின் உள்ளாது செல்கையில் அவனது ஆணவ மனம் விலகி அவனிடம் உணர்வு மனம் விழித்தெழுந்து, அந்த உணர்வு மனம் அந்த பிரபஞ்ச சக்தியோடு உள்ளுணர்வாக தொடர்பு கொண்டு நடைமுறை வாழ்க்கையை வழிநடத்த உதவும். ஆதலால் தியானிப்பவர்கள் தியானிக்கலாம். சுய விசாரணை செய்பவர்கள் நெற்றிக்கண் தீட்சை வாங்கி
அந்த சுய விசாரணையை தொடரலாம். ஆனால் இன்றைய இளைஞன் மிகுந்த பரபரப்புடன் இருக்கின்றான். அவன் மிகவும் கம்ஃபோர்ட் ஜோனில் வாழ்கின்றான். அவன் எதிர் செயல் செய்து கொண்டு வாழ்கின்றான். அவனிடம் செயலை சற்றென எதிர்பார்ப்பது கடினம். அவனிடம் ஏற்கும் மனப்பான்மையை எதிர்பார்ப்பது கடினம். அவனை சிறிது சிறிதாக தியானத்தன்மையில் பயணிக்க நாம் தயார்படுத்த வேண்டும். அவன் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வமாக இருக்கின்றான். இன்றைய காலம், இன்றைய விஞ்ஞானம் வளர்ச்சி அவனுக்கு தன் கைகளிலேயே பொழுதுபோக்கு சாதனத்தை பார்க்கும்படி அவனுக்கு அமைந்துவிட்டது. அது அவனுக்கு வரமாகவும் இருக்கிறது, சாபமாகவும் இருக்கிறது. அந்த கைபேசியை அவன் நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம், கெட்ட விதமாகவும் பயன்படுத்தலாம். இன்றைய இளைஞனுக்கு கண்டிப்பாக தியானம் தேவை. ஏனென்றால் தியானித்தால்தான் விழிப்புணர்வு அதிகமாகும். விழிப்புணர்வு அதிகமானால்தான் அவனிடம் உள்ள கைபேசியை அவன் நல்ல விதமாக பயன்படுத்த முடியும். இல்லையென்றால் அந்த கைபேசி அவனை ஆழ்மைப்படுத்திவிடும். பெரும்பாலான மனிதர்களை இன்று கைபேசி ஆளுமைப்படுத்த துவங்கிவிட்டது. அவர்கள் அந்த கைபேசிக்கு அடிமையாகிவிட்டார்கள். அவர்கள் அதனிலிருந்து வெளிப்பட்டு அந்த கைபேசியை அவர்களின் ஆளுமைக்கு உட்பட வேண்டுமென்றால் அவர்கள் கண்டிப்பாக தியானித்து பழக வேண்டும். அந்த தியானிக்கும் பழக்கம் அவனிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வு தன்மைதான் அந்த கைபேசி பார்க்கும் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விலக முடியும். அந்த கைபேசி கருவியை அந்த மனிதன் பயன்படுத்த வேண்டும். அந்த கைபேசி அவனை பயன்படுத்தக்கூடாது. அந்த கைபேசி அவனை பைத்தியமாக்கக்கூடாது. அப்படி மிக தெளிவாக அந்த மனிதன் இயங்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவனுக்குள் அவன் மௌனத்தை உணர வேண்டும். மௌனத்தை உணர்வதற்கான ஒரே வழி தியானம்தான். சுய விசாரணை என்பது இறைத்தன்மையை தேடி மிக தீவிரமாக பயணிக்கும் நபருக்கு அந்த சுய விசாரணை மிக மிக உதவும். அதுவும் அவனிடம் நெற்றிக்கண் தீட்சை பெற்றவராக இருந்தால் அவர்கள் எளிதாக சுய விசாரணையில் ஈடுபட்டு அவர்களுக்குள் மௌனத்தை உணர்ந்து மௌனத்திற்கு சென்று அந்த மௌனத்தின் பொழுது அவரிடம் அப்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு பேரின்ப முதிர்ச்சி ஏற்படும். அந்த இனம் புரியாத இன்பம், அந்த இனம் புரியாத ஆனந்தம், அந்த இனம் புரியாத பேரின்பம், அதை உணரும் பொழுதுதான் அவன் யார் என்று அவனால் உணர முடியும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ வள்ளலார் சொல்லும் வழியில் சுய விசாரணையை மேற்கொள்ள சொல்கின்றார். அவர் உண்ணும் உணவிலும் உறக்கத்திலும் நடைமுறை பழக்கத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்று பலவித குறிப்புகளை நமக்கு அளித்து சென்றுள்ளார். தீவிரமாக இறைத்தன்மையை நோக்கி மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணிப்பவன் ஆரம்பத்தில் நெற்றிக்கண் தீட்சை பெற்று நெற்றிக்கண் ஆக்டிவேஷன் ஆகி அவன் சுய விசாரணை செய்தால் அவன் அந்த இறைத்தன்மையை கடந்து அவனுக்குள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான பாதையில் அவன் செவனே பயணிக்க முடியும். எந்த ஒரு தியானிப்பவனாக இருந்தாலும் சரி, சுய விசாரணை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த தேடல் தன்மையை ஓரிடத்தில் அவர்கள் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் அவர்களுக்குள் அவர்கள் தேடிய அந்த இறைத்தன்மையும் மரணமில்லா பெருவாழ்வு பற்றிய
குறிப்புகளும் அவர்களுக்கு விழித்தெழும். ஆதலால் தியானத்தை நடைமுறை வாழ்க்கையில் ஒருவன் அதை செயல்படுத்த வேண்டும். வாழ்க்கையை செயல் முறை களமாக அந்த தியானிப்பவன் பயன்படுத்த வேண்டும். தியானத்தில் ஆழ்ந்து தன் உணர்வு மிகுந்து விழிப்புத்தன்மையை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அதை அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் அவன் நிஜமாகவே தியானத்தில் பயணித்தானா, இல்லை வெறும் கண்மூடி மனதில் எழும் எண்ணங்களோடு சண்டையிட்டு அதனோடு பயணித்தானா என்பதை புரிய வரும். உண்மையாக தியானிப்பவன் சமுதாயத்தில் உள்ள உறுப்பினர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் எதிர்வினை செய்யாமல் அவர்கள் வழியாக செயல்கள் வெளிப்படும். தியானிப்பவன் எதிர்வினை செய்தால் அவன் ஒழுங்காக தியானிக்கவில்லை என்ற அர்த்தம். தியானிப்பவனை ஒருவன் குறை கூறினால் அவன் சட்டென எதிர்வினை செய்துவிட்டால் அவன் சரியாக தியானிக்கவில்லை, சரியாக உள்முகமாக பயணம் செய்யவில்லை என்று அர்த்தம். அவன் மீண்டும் தியானத்தின் உச்சத்திற்கு சென்று அந்த தன்மையோடு மீண்டும் இந்த சமூகத்தில் எதிர்கொள்ள வேண்டும். சமூகத்தில் எதிர்படும் செயல்களுக்கு அவன் செயல் செய்ய வேண்டும், எதிர்வினையற்று செய்ய வேண்டும். அவனுக்குள் இயல்பாக மௌனம் நிகழ வேண்டும். அவன் வழியாக செயல்கள் நிகழ வேண்டும். அவன் செயல் செய்பவனாக இருக்கக்கூடாது. அதுதான் தியானத்தின் உச்சமாகும். இன்றைய இளைஞனுக்கு 14 வயதிலேயே தியானத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த 14 வயதில்தான் அவனிடம் கீழமை குணங்கள் அதிகமாக வெளிப்படும். அந்த வயதில் தியானத்தை அறிமுகப்படுத்திவிட்டால் அவனுடைய உயிர் சக்தி மேலெழும்பி அவன் வழியாக மேலான சக்திகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஆதலால் 14 வயதிலேயே இளைஞனுக்கு, அந்த சிறுவனுக்கு தியானத்தை போதிக்க வேண்டும். அப்படி போதித்தால்தான் அந்த இளைஞன் பெரியவனாகும் பொழுது அவன் செயல்பாடுகள் படைப்பாற்றல் திறன் மிக்கதாகவும் அவன் மற்றவர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டான். மற்றவர்களை அவன் துன்புறுத்த மாட்டான். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். மற்றவர்களை பார்த்து குறை கூற மாட்டான். அவன் வழியாக அன்பும் தியானத்தன்மையும் பேரன்பும் பகிர்தல் குணமும் வெளிப்படும். தியானிப்பவனால்தான் அவன் மற்றவர்களை நேசிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும். தியானத்தின் ஆழத்தில் ஆழ்ந்து மௌனத்தில் கரை கண்டவன்தான் அவன் வழியாகத்தான் சரியான அன்பு வெளிப்படும். அந்த அன்பு பேரன்பிற்கு சமம். சாதாரணமாக அந்த அன்பு வெறுப்பாக மாறிவிடும். சாதாரணமாக இருக்கும் ஒரு மனிதன், ஆணவ மனதில் செயல்படும் மனிதனுடைய அன்பு வெறுப்பாக மாறும். அதே ஆணவ மனதின் வழியாக வெளிப்படும் வெறுப்பு அன்பாகவும் மாறலாம். ஆனால் தியானித்து அந்த ஆணவ மனதை கடந்து அவனுக்குள் உணர்வு மனம் உயிர் தெழுந்து அவனில் பேரன்பு மிழ்ந்து விட்டால் அவனிடம் கருணை மட்டும்தான் வெளிப்படும். ஆகையால் 14 வயதிலேயே ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் இந்த தியானத்தை நாம் போதிக்க வேண்டும். அப்படி போதித்தால்தான் அவன் வழியாக இந்த உலகத்திற்கு நல்ல அதிகாரிகளாகவும் நல்ல தாயுள்ளம் கொண்ட அரசியல்வாதிகளாகவும் அறம் காக்கும் வியாபாரியாகவும் அவன் வெளிப்படுவான். இல்லையென்றால் அவன் மற்றவர்களை சுரண்ட ஆரம்பித்து விடுவான். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்து விடுவான். மற்றவர்களை
துன்புறுத்த ஆரம்பித்து விடுவான். அவனிடம் கீழமை குணங்கள் வெளிப்பட்டு இந்த உலகில் அவர்களால் துன்பத்திற்கு ஆளாகும் நபர்கள் அதிகமாகி விடுவார்கள். இங்கே மூடர்கள் கூட்டம் அதிகமாக காரணம் என்றால் அவர்களை அறியாமல் இருப்பதுதான், தன் உணர்வற்று செயல்படுவதுதான். இங்கே தன் முனைப்புள்ள மக்கள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள். தன் உணர்வு மிக்க மனிதர்கள் இன்னும் அதிகம் தோன்றச் செய்ய வேண்டும். இங்கு தன் முனைப்பு உள்ளவர்கள் தான் அதிகமாகிவிட்டனர். ஆணவமிக்க மனிதர்கள் தான் அதிகமாகிவிட்டனர். அதுவும் இன்றைய அரசியல்வாதி தன் முனைப்பின் உச்சத்தில் இருக்கின்றான். இன்றைய அரசியல்வாதி தன் ஆத்மாவை முழுதாக மறந்துவிட்டான். ஏன், அவனுடைய ஆத்மாவை கொன்று விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அவன் பாமர மக்களை அவன் சுயநலத்திற்காக பயன்படுத்துகின்றான். நடைபெறும் பொது தேர்தலையும் நியாயமாக நடைபெற விடாமல் தடுக்கின்றான். தேர்தலை நடத்தும் அதிகாரிகளை பயமுறுத்தி தேர்தலில் தெல்லுமுள்ளு செய்கின்றான். தொடர்ந்து அவனே ஆட்சிக்கு வந்து பாமர மக்களுக்கு அதிகமான வரிகள் போட்டு அவன் மேற்கொள்ளும் மதத்தின் கருத்துக்களை இங்கே பொதுமக்களிடம் திணிக்கின்றான். இந்தியா ஒரு பல நாடுகளின் கூட்டமைப்பு. இங்கே பல மதங்கள், பல இனங்கள், பல மொழிகள் பேசும் மக்கள் ஒற்றுமையாக வாழும் தேசம் இது. இங்கே ஒரு மொழியை மட்டும் திணிப்பது மிகப்பெரிய வன்முறையாகவும், அது மொழி வன்முறையாகவும், அது பயங்கரவாதமாகவும். இவர்கள் புதிய கல்வி திட்டத்தில் மும்மொழி திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த துடிக்கின்றார்கள். தமிழக அரசு அதை ஏற்கவில்லை. தாய்மொழியில் ஒருவன் படித்து உயர்ந்தால்தான் அவனிடமிருந்து சரியான திறமைகள் வெளிப்படும். ஏன் மத்திய அரசு ஹிந்தி மொழியை திணிக்க இவ்வளவு துடிப்பதற்கு காரணம் என்னவென்றால், மொழியை வைத்து அவர்கள் இந்த நாடு முழுவதும் ஊடுருவி விடலாம் என்று ஒரு பொய்க்கணக்கு போடுகின்றார்கள். நாம் கடந்த பல வருடங்களாக தமிழ் மொழியையும் ஆங்கில மொழியையும் படித்து நம் இளைஞர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றார்கள். இதனால் நம் தமிழகமும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றது. நாம் இவர்கள் நினைப்பது போல் ஹிந்தி படித்திருந்தால் வடநாட்டிற்குத்தான் வேலைக்கு செல்ல முடியும். அங்கே வடநாட்டில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கும் முன்னேற்றங்கள் வடநாட்டில் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. அங்கே கல்வி அறிவு மிக குறைவாக தான் உள்ளது. இன்றைய ஆட்சி ஏற்படுவதற்கு காரணம் முன்பு ஆட்சி செய்த காங்கிரஸ்காரர்கள்தான். அவர்களே அந்நாளிலேயே வடநாட்டில் உள்ள மக்களுக்கு கல்வி அறிவையும் அரசியல் அறிவையும் போதித்திருந்தால் இப்பொழுது இருக்கும் அரசு தோன்றியிருக்காது. மதங்களை வைத்து அரசியல் ஏற்படுத்தும் சூழ்நிலை இருந்திருக்காது. மதவெறியை தூண்டி பாமர மக்களின் வாக்குகளை பெற்று அதிலும் இபிஎம் மிஷினில் மோசடி செய்து மீண்டும் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு அமர்கின்றார்கள். அவருடைய மோசமான திட்டங்களை அதிகாரம் கொண்டு செயல்படுத்த துடிக்கின்றனர். ஆதலால் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. எதிர்காலத்தில் சரியான அரசியல்வாதி, தாயுள்ளம் கொண்ட அரசியல்வாதி தோன்ற வேண்டுமென்றால் 14 வயதிலேயே அந்த சிறுவனுக்கும் சிறுவிக்கும் தியானத்தை பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான்
சரியான மனிதர்கள் தோன்றுவார்கள். இங்கே மூடர்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அவர்களிடம் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். அந்த தெளிவை ஏற்படுவதற்கான ஒரே கருவி தியானம்தான். இன்றைய நம் நாட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டையே. அரசாங்கமே மதுவை விற்கின்றது. ஏன் அரசாங்கம் மதுவை விற்கின்றது? பாமர மக்கள் அரசியல் தெளிவடைந்து விட்டால் அவர்களால் தொடர்ந்து ஆட்சியில் அமர முடியாது. மக்கள் பாமரர்களாக இருக்க வேண்டும், சிந்தித்து விடக்கூடாது. சிந்தித்தால் இவர்கள் செய்யும் ஊழல்கள் வெளிப்பட்டுவிடும், இவர்கள் செய்யும் அராஜகம் வெளிப்பட்டுவிடும். சராசரி மனிதர்கள் பெரும்பாலும் மதுவிற்கும் அந்த போதைக்கும் ஆட்பட்டு அவன் சராசரி வாழ்க்கையே வாழ வேண்டும். அவனுடைய தேவைக்கு எப்பொழுதுமே அரசிடம் கையேந்த வேண்டும் என்ற நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய ஆட்சியாளர்கள் நினைக்கின்றார்கள். தேர்தலில் வாக்களிக்க மறைமுகமாக பணம் கொடுத்து அவர்கள் இந்த ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கிவிட்டார்கள். சிந்திக்கும் மனிதனை உருவாக்குவதற்கு பதிலாக போதைக்கு ஆட்பட்டு மயங்கும் மனிதர்களை உருவாக்கும் அரசாக இப்போது அரசாங்கங்கள் இருக்கின்றன. 14 வயதிலேயே ஒருவனுக்கு அந்த தியானத்தன்மையை பயிற்சிவித்துவிட்டால் அவன் எந்தவித பழக்கத்திற்கும் தீய பழக்கத்திற்கும் ஆளாக மாட்டான். குறிப்பாக போதை பழக்கத்திற்கு செல்லவே மாட்டான். ஏனென்றால் அவனிடம் இந்த ஆத்ம போதை என்ற தெய்வீக உணர்வு அவனுள் மிகுதியாகிவிடும். அந்த உணர்வே அவனை அமைதிப்படுத்திவிடும். ஏன் மனிதன் மதுவை நாடுகின்றான் என்றால் ஆணவ மனதின் ஆதிக்கத்தை அவனால் தாங்க முடியவில்லை. அதனால் ஏற்படும் மன இறுக்கத்தை தாங்க முடிவதில்லை. தற்காலிகமாக அந்த மனதிலிருந்து தப்பிக்கத்தான் மனிதன் மதுவிற்கு அடிமையாகின்றான். அந்த ஆணவ மனதை தியானித்து அமைதிப்படுத்திவிட்டால் அவன் எந்தவித போதைக்கும் செல்ல மாட்டான், எந்த மதுவையும் அவன் விரும்ப மாட்டான். ஆகவே 14 வயதிலேயே சிறுவருக்கும் சிறுமிக்கும் இந்த தியானத்தை எப்படியாவது போதித்துவிட வேண்டும். அவன் வெளிப்புறமாக பயணிப்பதோடு உள்முகமாக பயணிப்பதற்கு இந்த தியானம் பயன்படும். அவன் உள்முகமாக பயணித்துவிட்டால் அவனுக்குள் இருக்கும் அகச்செல்வத்தை அவன் உணர்ந்து அவன் எந்தவித கெட்ட செயலுக்கும் செல்ல மாட்டான். எந்தவித கெட்ட பழக்கமும் அவனை நெருங்காது. அவனுக்குள் நிறைவாகி விடுவான். நிறைவு இல்லாதவன்தான் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகுவான். நிறைவு இல்லாதவன்தான் போதைக்கு ஆளாகுவான். நிறைவு பெற்றவன் எந்தவித போதைக்கும் அவன் செல்ல மாட்டான். ஆகையால் இந்த சிறுவர்களை, இந்த இளைஞர்களை கண்டிப்பாக 14 வயதிலேயே அந்த தியானிக்கும் பழக்கத்தை அவனுக்கு போதிக்கப்பட வேண்டும். அப்படி போதித்தால்தான் நல்ல மனிதர்கள் தோன்றுவார்கள், நல்ல அதிகாரிகள் தோன்றுவார்கள், நல்ல தாயுள்ளம் கொண்ட அரசியல்வாதிகள் தோன்றுவார்கள், தொண்டு செய்யும் மனப்பான்மை உள்ள மனிதர்கள் தோன்றுவார்கள், அறத்துடன் வியாபாரம் செய்யும் மனிதர்கள் தோன்றுவார்கள், மற்றவர்களை சுரண்டாத நல்ல மனிதர்கள் தோன்றுவார்கள். இதனால் அந்த தியானத்தை எப்படியாவது அந்த 14 வயதிலேயே அவனுக்கு போதித்துவிட்டால் வருங்கால சமுதாயம் அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்கும். அங்கே போதை பழக்கங்கள் அடியோடு நிறுத்தப்படும். ஆதலால் மனிதன் அவனை வெளிப்புறமாக மட்டும் பயன்படுத்திவிட்டு கொண்டே இருந்தால் அவன் பரபரப்பாகவும் மன இறுக்கத்துடனும், அந்த மன இறுக்கத்தை தவிர்ப்பதற்காக போதைக்கும் ஆட்பட்டும் அந்த போதையினால் அவனுடைய பொருளாதாரத்தன்மையும் தாழ்ந்து அவன் மற்றவர்களை பார்த்து கையேந்து சூழ்நிலைக்கு ஆளாகிவிடுவான். இப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகம் இருந்தால்
ஆட்சி அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஆட்சியாளர்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை எளிதாக பெற்று ஆட்சியில் அமர்ந்து விடுகின்றார்கள். தேர்தலின் போது அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் காற்றில் பறக்கப்படுகின்றன. எதையும் முழுமையாக நிறைவேற்றுவதில்லை. ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேள்வியும் கேட்க முடியவில்லை.